ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வசனத்தை அப்பா நாங்கள் சொல்லும்போது ஆண்டவரே அப்பா நீர் எல்லாரையும் நீ தொட்டு ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பெரியோர்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, முதியோரை ஆசீர்வதிங்க, எல்லாரையும் நீ தொட்டு ஆசீர்வதிக்க போற சொல்லிக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்த வசனம் என்னன்னா, லூக்கா சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரத்துல 1-6 வசனத்தை நாம் படிக்கலாம். ஒன்றாம் வசனமும் 6வது வசனத்தையும் படிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் கேனேசரத்துக்கு கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அல்லேலூயா. பின்பு அவர் ஏசப்பா என்ன செய்றாரா, கேனேசரத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்துல நெருங்கினாங்களாம். அப்போ இந்த கடைசி காலத்துல தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்காத ஒரு காலமாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கிடைக்கும் போதே நீங்க என்ன செய்யணும், அத வாங்கிக் கொள்ளணும். எங்கெல்லாம் தேவனுடைய வசனம் கொடுக்கப்படுகிறதோ நம்ம என்ன செய்யணும், அங்கெல்லாம் போயிட்டு நம்ம ஆண்டவரை தேடணும். ஆண்டவருடைய அந்த காலத்திலே பாருங்க, ஆண்டவர் போகிற இடமெல்லாம் திரளான ஜனங்க அவருடைய வசனத்துக்காக அவர் அந்த ஒரு தாகத்தோடு அவங்க என்ன செஞ்சாங்களாம், ஆண்டவர் இடத்துல போனாங்களாம். அதுவும் எப்படி போனாங்களாம், கால்நடையா போனாங்களாம். 6வது வசனத்தை நாம் படிக்கலாம். 6வது வசனம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழித்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இங்கே பாத்தீங்கன்னா அவரு பிரசவம் பண்ணி முடித்த உடனே ஒரு போட்ல ஏறி பிரசவம் பண்றாரு. பிரசவம் பண்ணி முடித்த உடனே என்ன செய்யறாரு, அங்க ராம் முழுவதும் வலை போட்டு அவங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. கிடைக்காத பட்சத்துல அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய மனசையும் அவங்களுடைய முகத்தையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. அவங்க என்ன வேதனையா இருப்பாங்க, நம்ம ராம் முழுவதும் கஷ்டப்பட்டு கூட ஒரு மீன் கூட கிடைக்கலையா ஆண்டவரே, இவ்வளவு பெரிய கடல் இருக்குது, இவ்வளவு பெரிய இடம் இருக்கிறது, ஆனா நமக்கு ஒரு மீன் கிடைக்கலையே, நம்ம இந்த நாள்ல தேவைக்கு என்ன செய்வோம், நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் அவங்க யோசிக்கிறப்ப தேவன் அறிந்து கொள்கிறார். அல்லேலூயா. என்ன செய்யறதா, ஆண்டவர் பிரசனம் முடிச்ச பிறகு இந்த போட்டை கொஞ்சம் தள்ளி போங்கிறார். அல்லேலூயா. அப்போ தள்ளி போன்னு சொல்லும் போது அவங்க தள்ளி போகும்போது என்ன செய்யறதா, வலைகளை போடுறாங்க. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, சீசர்கள் தானே பேதுரு, அந்திரியா, இவங்கெல்லாம். அப்போ அவங்க என்ன செய்யறாங்களா, வலைகளை போடுறாங்களாம். ஒரு டவுட்டா போறாங்க, ஆண்டவரே நாங்க ராம் முழுவதும் போட்டோம், ஒரு மீன் கூட கிடைக்கல, இப்போ நீங்க போடுறீங்களா, ஆனாலும் உங்க சொற்படி நாங்க போடுறோன்ற விசுவாசத்தோட பாருங்க. அந்த விசுவாசம் என்ன ஆச்சு, அவங்க போட்ட உடனே என்ன செஞ்சான், வலை கிழிய மீன் விழுந்துச்சான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும், அவர் படைச்சதாச்சே, எங்க மீன் கும்பலா ஒதுங்கி இருக்குது, எங்க இல்ல, எல்லாம் அவருக்கு தெரியும். உன் மனசையும் அவரை அறிந்திருக்கிறார், உன்னுடைய பாடுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். சோர்ந்து போகாம எப்போதும் நம்ம என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணணுமா. ஏன்னா இந்த நிலைமையெல்லாம் நம்ம கடந்து போனோம்னா ஆண்டவர் நம்மளுக்கு இருக்கணும். அல்லேலூயா. இப்போ அடுத்த வசனத்தை நாம் படிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை நாம் படிக்கலாம். 9வது வசனத்தை படிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை கொண்ட வேலைக்காரனுக்கு தெரியாது என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கும் தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து. அல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவரை வரவேற்கிறாங்க. ஒரு கல்யாணம் ஆண்டவரை வரவேற்கும் போது ஆண்டவர் அங்க போறாரு. அங்க உழைவு படம்னு அவருக்கு என்ன செய்ய தெரிஞ்சிருக்குது,
அப்போ பாருங்க, முக்கியமானதான் அந்த காலத்துலலாம் கல்யாணத்துல முக்கியமானது திராட்சை ரசம். இப்போ இந்த காலத்துல கல்யாணத்துல என்ன முக்கியமா இருக்குது? சாராயம் முக்கியமா இருக்கு, மதுபானம் முக்கியமா இருக்கு. ஒரு கல்யாணம்னால சாவுனாலன்னா ஆகுது, அதை வச்சுன்னு அவங்க அது இல்லைன்னா அவங்களுக்கு அந்த நாள் போகாது. அப்படியேப்பட்ட உலகத்துல நம்ம இருக்கிறோம். அந்த காலத்துல இந்த திராட்சை ரசம் என்னமா அவங்களுக்கு முக்கியமான ஒரு விருந்தா இருக்காமா. அது குறைவுபட்டுச்சுன்னா அவங்க ஏளனமா பார்ப்பாங்களாம், அவங்க கேலி பண்ணுவாங்களாம். அட முக்கியமானதே இல்லப்பா, என்ன கல்யாணம்னு அவங்க என்ன செய்வாங்களாம், வெறுப்பா போவாங்களாம். இப்பேற்பட்ட நிலையில தான் ஆண்டவரை அந்த மரியாதை அவருடைய தாயார் என்ன செய்யறாங்க, அவரிடத்துல போறாங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல திராட்சரசம் குறைவுபட்டு இருக்குது போது அவர் சொல்றாரு, மகளே என் வேலை இன்னும் வரவில்லைன்றாரு. அப்போ அவர் பொறுத்து பார்க்கிறார். அல்லையா? பொறுத்து பார்க்கும்போது தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். நாமும் என்ன செய்யணும், பொறுத்து இருக்கணும். ஒவ்வொரு ஜபக்கூட்டத்திலையும் நம்ம செபிக்கிற காரியம் நடக்கும், நம்ம விசுவாசிக்கணும். அதே நேரத்துல நம்ம பொறுத்து நம்ம அவரிடத்துல அமைதியா அமர்ந்து உட்கார்ந்து அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இப்படியாகத்தான் சொல்லும்போது இந்த மரியாதை சொல்றா, வேலைக்காரரை கூப்பிட்டு அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கன்னு அந்த அம்மா என்ன செய்யறாங்க, சொல்லிட்டு போறாங்க. இந்த வேலைக்காரர் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய விசுவாசம் பாரு, எப்படியாவது ஏசு ராஜா இந்த குறைய நிறைவாக்குவாருன்னு அவங்களுக்கு ஒரு விசுவாசம். என்ன செய்யறாங்க, அவங்க சொல்லிட்டு வேலைக்காரர்கிட்ட அவங்க சொல்றபடி நீங்க செய்யுங்கட்டு போயிடுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கூப்பிடுறாரு வேலைக்காரர், 6 கச்சாடி. இந்த கச்சாடியில ஒவ்வொரு கச்சாடியும் 3 குடம் பிடிக்கும் இல்லையா? இந்த 3 குடம் பிடிக்கிற 6 கச்சாடியில தண்ணியில நிரப்பினாங்க. அப்போ நிரப்பினும் போது அவங்க நிரப்பினாங்களாம், அதை தொட்டு ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணிட்டு என்ன செஞ்சாராம், இப்போ போய் நீங்க போய் அந்த பந்தி விசாரிப்புக்காரர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன செய்றாங்களாம், அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா, அவங்க தான் நம்ம வந்தாங்க, அவங்க தானே ஊத்துனாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும், ஆச்சரியமா அவங்களுக்கு தான் எல்லா விஷயம் தெரியும். ஏன்னா ஆண்டவர் அதில் பழத்தை போட்டு பிழியில, அவர் அவங்க காசுல வடிகட்டல, ஒண்ணுமே இல்லை, ஜபம் பண்ணாரு. ஆனா அதை பந்தி பரிமாறுறதுல முதல் தலைவன் பிடிச்சி பார்த்து என்ன சொன்னானா, ஆச்சரியப்பட்டானா. சொல்றானா, மனவாழ்மை கூப்பிட்டு மாப்பிள்ளை கூப்பிட்டு சொல்றானா, எப்போதுமே முன்னாடி நல்ல ரசத்தை குடிச்சிட்டு கொடுப்பாங்க, பின்னாடி ருசி குறைஞ்சதை கொடுப்பாங்க. ஆனா நீங்களும் நல்ல ரசத்தை எங்க வச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆண்டவர் அதிசயம் பாருங்க, ஆண்டவர் வலக்கையை மீன் கொடுத்த தேவன் என்ன செய்யறது, தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். அவருடைய வாழ்க்கை கூட கச்சாடியா இருக்கலாம், வெறும் தண்ணியா இருக்கலாம். ஆண்டவர் அதை தொட்டு ஆசீர்வதிக்கும் போது அது என்ன ஆகுது, நமக்கு ஆசீர்வாதமா ஒரு இனிப்புள்ள ஒரு வாழ்க்கையா மாறுது. அல்லேலூயா. பாருங்க, நம்மளும் என்ன செய்யணும், இந்த மாதிரி வெறுமையான பாத்திரமா தான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை நம்ம வரவேற்கணும். அவரை நம்ம தேடும் போது அவர் நம்மளுடைய வாழ்க்கைய அவர் என்ன செய்யறாரு, தித்திப்பாய் மாற்றுகிறார். கசப்பான வாழ்க்கை கூட அவர் மதுரமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஏசாயா 51ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை நாம் படிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 51:10. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும், மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ. அல்லேலூயா. கடலை தரையில நடக்க வச்சார் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க அந்த கடலை பார்த்து நின்னாங்க. ஆண்டவரே, பின்னாடி என்னது, விரோதிகள் துரத்தின்னு வராங்க சேனைகள், முன்னாடி இவ்வளவு பெரிய கடல் தடையா இருக்குது, நாங்க எப்படி இதை கடந்து போவோன்ற ஒரு ஏப்பத்துடன் வருத்தத்துடன் மறுபடியும் மாட்டினா நம்மள என்ன செய்வான், அந்த ராஜா என்ன செய்வான், நம்மள இன்னும் 2 தனியா 3 தனியா நம்ம வேலை வாங்கி நம்ம குழந்தைங்களை எல்லாம் பட்டியமாய் மாற்றி விடுவானேன்னு ஒரு பயம். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆழத்தின் தண்ணீர்களை சமுத்திரத்தை
வெற்றி போக பண்ணினதும் நீங்க தான்ப்பா. மீட்கப்பட்டவங்களை அதன் வழியாய் சுகமாய் கொண்டு போனீரே. அப்ப பாருங்க, கடலின் பள்ளங்களை வழியாக்கினார். எவ்வளவு பள்ளம் இருக்கும், எவ்வளவு மலைகள் இருக்கும். கடல் உள்ள நம்ம தனியெல்லாம் எடுத்துட்டு பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய பாறைகள் இருக்கும். பாருங்க, அதை வரைக்கும் வழியாக்கி நமக்கு என்ன செய்யறாரா, நடந்து போக வச்சாரு. அது யார? மீட்கப்பட்டவர்களை மாத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து அநேக பேரா இருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய வார்த்தை அதிசயம். கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் தேவன் தொடராது. அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நீ யாரும் இல்லாத இருந்தா கூட அவங்க ஆசீர்வதிக்க அவர் கூட இருக்கிறாரு. உனக்கு யாராவது உதவி வந்து செய்வாங்க. ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்க ஒருபோதும் ஆண்டவர் கெட்டு போக விட மாட்டார். அல்லேலூயா. மீட்கப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ரகசியம் இதுதான். ஆண்டவரே நம்ம பார்க்கிறோம், நம்ம மனுஷனை பார்க்கிறோம். ஆண்டவர் ஆவியா நம்மோடு இருக்கிறார். அவரை தேடும்போது நம்ம பக்கத்துல நம்ம என்ன செய்யறோமோ அவரும் அதே செஞ்சுருப்பாங்க. நீ வந்து தண்ணி குடிக்கிறியா, அவனும் கூடயே வருவார். நீ குப்பாடுறியா, அவரும் வந்து கூடயே நிற்பார். நீ எங்கெல்லாம் போறியா, அவரை உன்னை விட்டு விலகவே மாட்டார். அப்போ நமக்கு எதுனா கஷ்டம்லாம் நேரிடுமா? கஷ்டம் நேரிடாது, துன்பம் நேரிடாது. உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா பெரியவர் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இல்லையா? மத்திய சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை நாம் படிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இப்ப பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு வனாந்தரம் தான் இல்லையா? வீடு இருக்கும், சுகம் இருக்காது. பிள்ளைங்க இருப்பாங்க, நிம்மதி இருக்காது. நேரத்துக்கு நமக்கு என்ன கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது. ஆனா பார்த்தா நம்ம வீட்டுல நல்லா இருக்கும், ஏதாவது இருக்கும். ஆனா உள்ள இருக்கிற ரகசியம் இதுதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் வனாந்தரமான வழிய உனக்கு அவர் என்ன செய்யறாரு, வனாந்தரமான வாழ்க்கைக்குள்ளதான் வராது. ஏன் வராது? உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கலாம். இல்லையா? இன்னும் வனாந்தரமான வாழ்க்கையில பல ஒரு செடி கூட இருக்காது. பல கஷ்டங்கள், முட்கள் செடிகள் தான் இருக்கும். அப்ப இந்த வனாந்திரத்துல ஒரு பூச்சி போட்டு கூட இருக்காது. விஷ பூச்சிகளும் இதுதான் சுத்தி இருக்கும். இப்ப பாருங்க, இந்த வனாந்தரமான இந்த வாழ்க்கையில அவர் என்ன செய்யறாரு, நம்ம கிட்ட வராது. அது இல்லையா? ஜனங்கள் அதை கேட்டு அவர் பின்னே போறாங்க. ஏசப்பா போறாரு அவருடைய வார்த்தைக்காக. ஏன்னா அவருடைய வார்த்தை கேட்கும்போது நமக்கு சமாதானம், நமக்கு சந்தோஷம். அந்த நாள் எப்படி போச்சுன்னே தெரியாது. அப்ப நம்ம நிறைய நாட்களை கடந்து போவோம். நமக்கு வயசு ஆன மாதிரியே தெரியாது. இப்ப நம்ம என்ன செய்வோம், மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டதும் இல்லாத மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்ப பாருங்க, ஜனங்க என்ன செய்யறாங்க, அவருடைய வார்த்தையை கேட்கும்படி பிரயாசத்தோட ஒரு ஆகாரம் கொண்டு போவாங்க, ஒரு தண்ணீரும் கொண்டு போவாங்க. பிள்ளைகளோடு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, போகும்போது தான் ஆண்டவர் அவங்களுடைய குணத்தை பார்க்குறாரு. என்னுடைய வார்த்தைக்கு அவங்க விசுவாசம் வைத்து அவங்க ஏன் பின்ன வர்றாங்க. அவங்களுக்கு நான் ஆகாரம் தராத இருப்பாரா? அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு, யார் இடத்துல ஆகுது ஆகாரம் இருக்குதான்னு கேட்கிறாரு. பாட்டு டீச்சருக்கு சொல்றாங்க, ஒரு பையன் இடத்துல அப்பா 2 மீன் இருந்தது அப்படின்னு நம்ம அதை கொண்டு வந்து சொன்னாரு. எல்லாம் பண்ணிட்டு சொல்லுங்க, எல்லாருக்கும் சந்தோஷம். அந்த வனாந்தரத்துல ரொட்டியும் மீனும் கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்போ பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்போது கொட்டுறாங்க, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் கொடுத்து அவங்க சாப்பிட்டு மீதி 12 கூடையா எடுத்தாங்க. இல்லையா? ஆண்டவர் ஆசீர்வதித்தா திருப்தியான ஆசீர்வாதம், நமக்கு குறைவே இருக்காதுங்க. நான் விசுவாசிக்கிறேன். என் காலெல்லாம் அப்படிதான். ஒன்றுமில்லாத நேரத்துல கூட அப்படியே எனக்கு வழியை காண்பித்து அவர் என்ன செய்யறாரு, எங்களை வழி நடத்தினார். நாள் வைக்க கூட ஒரு சாட்சி நான் சொல்லுவேன். ஒரு நாள் என்னாச்சு,
நம்ம ஆவடி சபையில நம்ம நடக்க போகும்போது அங்க ஒரு பாஸ்டரை வர சொல்றோம். வர சொல்லும்போது எங்களிடத்துல காசு இல்லை, அவருக்கு ஒரு காணிக்கை தரணும் இல்லையா? காணிக்கை தரணும் நம்ம வர சொல்றேன், நம்பி வராத. அப்போ ஏழை ஊழியக்கார் வேற, நம்மளை வந்து நம்பி வரவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். நம்ம கொடுத்தாதான் ஆசீர்வதிக்கப்படுவோம். அப்ப என்ன செய்யணும்? நான் ஒன்றுமே இல்லை. அவர் சொன்னாரு, ஐயா சொன்னாரு, நம்ம பக்கத்துல யாருன்னா கேட்டு கடன் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு விசுவாசத்தோடு தான் நம்ம போகணும். ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வாரு. இப்போ பாருங்க, என் கண்ணில் கூட தட்டுப்படல. அவர் கண்ணுக்கு முன்பதாக மஞ்சள் நோட்டு 200 ரூபாய் நோட்டு பறந்துருக்கு. இல்லையா? அப்ப பாருங்க, அவரை போஷிப்பதற்கும் எங்களை போஷிப்பதற்கும் என்ன ஆச்சு? எங்க கொடுத்துட்டாரு. இல்லையா? பாருங்க, ஆண்டவர் நினையாத நேரத்துல செய்கிறது அதிசயம். எங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய காரியம் சொல்றோம். ஏன்னா ஆண்டவர் வந்து நமக்கு செய்யாத கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவர் வந்து எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்கிறாரு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுவேன், ஆண்டவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் சின்ன இருக்க முடியாது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அதெல்லாம் என்னை கடந்து போக மாட்டேன். ஏன்னா மீட்கப்பட்டவர்கள் எங்க வரணும்? சியோனுக்கு வரணும். இல்லையா? அந்த சியோனுக்கு வரணும்னா யார் இருக்கணும்? மீட்கப்பட்டவர்கள் இருக்கணும். கூட ஆண்டவரோட வரணும். நம்ம விசுவாசத்தோட நம்ம போனோம். இப்போ ஆண்டவர் பாருங்க, நமக்கு வளர்த்து துர்கமாவும் நமக்கு கேடகமாவும் இருக்கிறார். ஏசாயா சொல்றாரு 49:10, 11 வாசிக்கலாம். ஏசாயா 49 அதிகாரம் 10 வசனம். அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்கள் என்னவா? பசியாய் இருப்பது இல்லையா? நான் சொல்லுவேங்க, நாள் வரைக்கும் நான் பசியா இருந்ததே இல்லை. இல்லையா? ஏன்னா எனக்கு நான் கேட்டேன்னா எனக்கு சாப்பிட முடியாதுன்னா எனக்கு வந்து ஆண்டவர் கொடுத்து அனுப்புவார். இல்லையா? நான் இன்னைக்கும் பசியா இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து நான் வேதனையா இருப்பேன். ஏன்னா ஐயோ, உண்மையான ஆண்டவரை தேடாத பசியா இருக்கிறாங்க, தேன ஆண்டவர் யார் மூலம்னா உதவி செய்வாங்களே அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் பசியா இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் குளிராகலும் அவங்கள ஒன்று சேதம் படுறாங்க. அல்லேலூயா. பாருங்க, 14வது வசனத்தை நம்ம படிக்கலாம். என் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். நம்ம உயர்த்த போகிற தேவன் அவர். இல்லையா? நம்ம பாடுகள் இப்போ பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனா கடைசியில நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம எந்த இடத்துல இருப்போம்? உயர்ந்த இடத்துல நிற்போமா? ஆண்டவருக்கு என்ன சொல்லலாம்? சாட்சி சொல்லி நிற்போமா? அல்லேலூயா. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் இத்தனை அற்புதம் அதிசயம் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்து முடிப்பார். விசுவாசிக்கலாம். ஆண்டவர் வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் வனாந்தர வழியில அவருடைய வார்த்தையை கேட்டு போனார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? திருப்தியாய் சாப்பிட்டார்கள். அல்லேலூயா. உஷ்ணமாகிலும் குளிராகிலும் உன்னை ஒரு சேதமும் படுத்தார்கள், நீ பட்டினியா இருப்பதே இல்லை என்றாரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை நமக்கு அவர் விளங்க பண்ணுவார். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ள தேவன். நமக்கு நன்மையானதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. நேரமாக தேவனுடைய வார்த்தை நாம் கேட்டோம். இந்த வார்த்தையானது விசுவாசத்துக்குரியதாக. ஒரு பசியுள்ள மனிதன் மனுஷனை தான் தேடுறான். ஆனாலும் நாம் தேவனை தேடும் போது அவர் நினைக்கலாம், நீங்க சொல்லலாம், தேவனை தேடினா எப்படி கிடைக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் தேவனை தேடும் போது ஒரு மனுஷன் மூலமாக நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்ம ஒருபோது அவர் விட மாட்டார், பசியாய் நம்மளை விட மாட்டார். நம் தேவையான இவைகளை எல்லா ஆகாரத்தை கொடுத்து நம்மளை போஷித்து நம்மளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இங்கு வந்திருக்கிறார். அன்பான சகோதரி சகோதரி, இவ்வளவு நேரமாய் தேவனுடைய வார்த்தையை ஒளிபரப்பு மூலமாய் அநேக தேவ பிள்ளைகள் கேட்டீங்க. இந்த வார்த்தைகளை விடாதபடி இந்த வார்த்தை பிடித்து
இந்த வார்த்தையினுடைய உரிமை நாம் கொண்டு தேவனிடத்திலே எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு செய்யான கண்களை மூடலாம். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையிலே நாங்கள் வருகிறதாச்சா ஒரு நேரமாக எங்களோடு இருந்து பாடல்களை ஆசீர்வதித்து உடைய வசனத்தை எங்களுக்கு வசனம் மூலமாய் அப்பா எங்களை உணர்த்தினதாச்சா. நாங்கள் ஒரு நாளும் உடையத்திலே கேட்டு நாங்கள் உடையத்திலே இருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீ உதவி செய்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வந்தவர்கள் பெருமையாய் போகாதபடி நீர் அவர்களை ஆசீர்வாதத்தோடு நிறைவாய் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கடந்து போகும்படியாய் செய்த உதவிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை வியாதியிலும் கஷ்டங்களிலும் பாடுகளிலும் இருக்கிற பிள்ளைகளை நீர் அவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை விலக்கி அவருக்கு நல்ல சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீ தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா விண்ணப்பத்தையும் மாதவடிலே வைக்கிறோம். பொறுப்பெடுத்து நடக்கும் துதிகன மகிமெல்லாம் எதுக்கிற மீட்பராகிய இயேசு நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், தேவன் வருகை மற்றும் உங்களோடு போது இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.